வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அவர் ஒரு நாள் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் வந்திருக்கிறார். ராத்திரி நேரத்தில் ஒரு குதிரை மேலே ஏறிக்கிட்டு தன்னோட நாடு நகரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துக்கிட்டே வரார். நகரத்துக்கு வெளிப்பக்கமாக ஒரு புளிய மரத்தடியில் ஒரு ஆள் பரிதாபமாக உட்காந்துருக்கிறான். அந்த பக்கமாக வந்த ராஜா இதை பார்த்தார். ஏன்பா இந்த நேரத்தில் இப்படி உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்டார். ஐயா, நான் ஊருக்குள்ளே போகணும், என்னை கொஞ்சம் உங்கள் குதிரை மேலே ஏற்றி கொண்டுட்டு போய் விட்டீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னா. சரி ஏறிக்கன்னார் அவர். என்னால் ஏற முடியாதுங்க, நீங்கள் தான் என்னை தூக்கி அங்கே உட்கார வைக்கணும். ஏன்னா நான் கை கால் விளங்காதவன், என்னோடய கால் ரெண்டும் உணர்ச்சியே இல்லாத மரக்கட்டை மாதிரி ஆயிட்டுது, அதனால தான் நடக்க முடியாமல் இங்கேயே கிடக்கிறேன்னா. ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு ராஜா கீழே இறங்கினார். அவனை தூக்கி குதிரை மேலே உட்கார வச்சார். அவ்வளவுதான், அந்த ஆள் குதிரையை அடித்து விரட்டிட்டு போட்டான். ஆமாம், அவன் நிஜமாகவே கை கால் விளங்காதவன் இல்லை, அவன் ஒரு திருடன். குதிரையை கடத்திட்டு போகிறதுக்கு தான் இது மாதிரி வேஷம் போட்டிருக்கிறான். ராஜா ஏமாந்து போய் கீழே நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ரொம்ப அவமானமாக போயிட்டுது. இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் பேசாமல் அரண்மனைக்கு அப்படியே பொடி நடையாக திரும்பி வந்துட்டார். இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லவே இல்லை. கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் அரண்மனையில் வழக்குகள் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. ராஜா ஒவ்வொரு வழக்காக விசாரித்து தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருக்கிறார். திடீர்னு ஒரு ஆளை கொண்டாந்து நிறுத்தினாங்க. மன்னா, இவன் பல இடங்களில் திருடி இருக்கிறான், கொள்ளையடிச்சிருக்கிறான். நேற்று ராத்திரி இவன் ஒரு வீட்டில் நுழையிறதுக்கு முயற்சி பண்ணினப்போ நம்ம காவலாளிகள் பார்த்துட்டாங்க, அதுதான் பிடிச்சி இங்கே கொண்டாந்துருக்குறாங்க அப்படின்னார் அமைச்சர். ராஜா நிமிர்ந்து பார்க்குறாரு. அன்னைக்கு தன்னை ஏமாத்தினானே அதே ஆள் தான் இவங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். ஆனால் அவனுக்கு இவரை புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அன்னைக்கு ராஜா மாறு வேஷத்தில் இல்லை இருந்தார். ராஜா பார்த்தார். தீர்ப்பு நாளைக்கு வழங்கப்படும்னு சொல்லிவிட்டு சபையை கலைச்சுட்டார். அந்த ஆளை கொண்டுட்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. அன்னைக்கு நடு ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ராஜா ரகசியமாக சிறை கூடத்துக்கு போய் அந்த ஆளை பார்த்துருக்கிறார். என்ன உனக்கு அடையாளம் தெரியுதா, நல்லா பாருன்னாரான். என்ன இப்படி கேட்குறீங்க, நீங்கள் மகாராஜா இல்லையா அப்படின்றான் அந்த ஆள். அது இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி என்னை எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்குதா உனக்குன்னு கேட்டாராம். இல்லையேன்னா. ராஜா உடனே தன்னுடைய அலங்காரத்தை கலைச்சார். உடனே அந்த ஆளுக்கு ஞாபகம் வந்துட்டுது. மன்னா, அன்னைக்கு குதிரையை கடத்திட்டு போனது உங்ககிட்ட இருந்தா என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருக்கிறான். இதை பாருப்பா, எழுந்திரி, நான் சொல்கிறத கவனமாக கேளு. நாளைக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறது நீ திருட முயன்ற வழக்குக்காக. அன்னைக்கு நீ என்னை ஏமாத்தினத்துக்காக நான் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, நான் உன்கிட்ட ஏமாந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லிவிடாத. அந்த ரகசியம் நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டார். இந்த கதையை ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லிவிட்டு, அந்த ராஜா ஏன் அப்படி அந்த ஆளுகிட்ட சொன்னார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் யோசித்து பார்த்துட்டு பதில் சொன்னேன். ராஜாவே திருடங்கிட்ட ஏமாந்துட்டாருங்கிற விஷயம் வெளில தெரிஞ்சதுன்னா அது ரொம்ப கேவலம் இல்லையா, அதனால் அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு. நண்பர் சிரித்தார். எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் அது காரணம் இல்லைன்னார். சரி நீங்களே சொல்லுங்க, ராஜா ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு அவர்கிட்டயே கேட்டேன். அவர் சொன்னார், அதாவது என்ன விஷயம்னா, அந்த சம்பவம் வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயங்க ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையாக கஷ்டப்படுறவனை பார்த்தா கூட இவன் ஏமாத்து பேர் வழியாக இருப்பானோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நாட்டில் தர்மம் கெட்டு போடும், யாரும் உதவி செய்கிறதுக்கு முன்வர மாட்டாங்க. அப்படி ஒரு நிலைமை நம்ம நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராஜா அப்படி பண்ணார் அப்படின்னு நண்பர் விளக்கம் கொடுத்தார். அது வாசம்தான். இப்போ ராஜா ஏமாந்துட்டாருன்னா நிஜமாகவே ஒருத்தன் கை கால் விளங்காமல் ஒருத்தன் உட்காந்துருக்கான்னு வைங்க, அப்புறம் அவனுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே. அதனால தான் ராஜா பொறுப்புள்ள ராஜாவாக அப்படி செஞ்சாராம். அதனால் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் இப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் வேடிக்கையாக. எப்படின்னு கேட்டதுக்கு அவர் கற்பனை இது. ஒரு ஆள் குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கிறான். வழியில் ஒருத்தன், ஐயா எனக்கு கை கால் விளங்கலை, எனக்கு கொஞ்சம் லிஃப்ட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்குறான்.
வேணாப்பா, நீ என்னை ஏமாற்றி விட்டு இந்த குதிரையை கடத்திக்கிட்டு போடுவே அப்படிங்கிறான் இவன். அது எப்படி அவ்வளவு கரெக்டாக சொல்கிற அப்படின்னு கேட்டிருக்கான் அவன். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், நான் ஏற்கனவே ஒருத்தனை அது மாதிரி ஏமாற்றி விட்டு தான் இந்த குதிரையை தள்ளிட்டு இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னானான். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.